Assalamualaikum, welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து இஃப்தார் டைம்ல செய்யற ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியானது கூட. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். கடல்பாசி அதாவது Chinagrass வந்து ஒரு 12 grams கிட்ட எடுத்துர்க்கேன். அது ஒரு 30 minutesக்கு நான் தண்ணில ஊற வச்சிருக்கேன். இப்போ panல நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல ஒரே ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். அதாவது Jaggery Pwdr. நீங்க வந்து வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா கருப்பட்டி இருந்தா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட ரம்பா இலை இருந்தா நீங்க அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். என்கிட்ட இல்ல, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கரையட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இப்போ கடல் பாசி கரையிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆச்சும் எடுக்கும். அது வரைக்கும் நல்லா இது குக் பண்ணுங்க. இப்போ பவுல்ல ஒரே ஒரு முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் முட்டை சேர்த்தா நல்லா உங்களுக்கு புட்டிங் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, கடல் பாசி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கணும். இது நல்லா கரைஞ்சாதான் உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகும் ரெடி ஆயிருச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகில் நிறைய இந்த தூசிலாம் இருக்கும். ஸோ வடிச்சிட்டு தான் இந்த கடல் பாசியில் நம்ம சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது சேர்த்த உடனே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இல்லைனா முட்டைலாம் பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். ஸோ உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால இது திரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். இது நல்ல ஒரு 2 to 3 minutes ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எதுவுமே ஆகாது, பயப்பட வேணாம். இந்த மாதிரி மேலே நல்லா உங்களுக்கு நுர கட்டி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து புட்டிங் வந்து டபுள் லேயர் கிடைக்கும். இல்லைனா வந்து ஒரே கலரில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கெட்டு போன மாதிரி தெரியும். பட் இதுதான் வந்து பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். அவ்வளோதான். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றாதீங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போவே பாருங்கள், அந்த டபுள் கலர் வந்து நல்லா தெரியுது. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். மினிமம் ஒரு 3 to 4 hours இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இது ஷேப்பாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நைஃபால் கூட கட் பண்ணிக்கலாம். இதுவும் குக்கி கட்டர் தான். நான் இதுலேயும் கட் பண்ணி காட்டுறேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு கலர் இருக்குது, அந்த சைடு ஒரு கலர் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த ஷேப் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ரொம்ப ஹெல்த்தியான Chinagrass புட்டிங் ரெடி ஆயிருச்சு. இது மலேசியா, காரைக்கால் அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக இஃப்தார் டைமில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. நீங்கள் வந்து சம்மர் டைம்லேயும் இப்போ ட்ரை பண்ணலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இன்ஷால்லா ரமதான் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.